தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குறிஞ்சி மிஸ்டிக் சோழம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்முடைய முன்னோர்கள், மூதாயர்கள், தாய் தந்தை, உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் எல்லாரோட தான் குடும்பமாக இருக்கும். இதில் இறப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். இப்படி இறந்த உடனே அந்த மரணம் என்பது இயற்கை மரணமா துர்மரணமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த மரணத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணம் என்பது நோய் நொடிப்பட்டு அப்படியே அந்த மரணம் அடைவது. செயற்கையான மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நோய் நொடிக்காக ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சிருப்போம்னா சர்ஜரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அதில் அவங்க இறந்து போகலாம். இது செயற்கையான மரணம் தான். இது இயற்கையான மரணம் கிடையாது. ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி இறந்து போகிறது, பக்டோன் அடித்து இறந்து போகிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வாகனங்களில் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறது, கொலை செய்யப்பட்டு இறந்து போகுது, யுத்தங்களில் இறந்து போகுது. இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை மரணம், துர்மரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த துர்மரணங்கள் நடந்ததுன்னா அதில் சில நிறைய குழப்பங்கள், கான்ட்ரவர்சி இருக்கு. பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்த ஒரு மனிதன் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு இல்லை, இன்னைக்கு எவ்வளோ பகுத்தறி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் அவங்க செத்து போனால் அவங்களுக்கு எல்லா விதமான ஈமக்கரிகளையும் கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை யாரும் நிப்பாட்டுறதில்ல. நான் தெய்வ நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக அவர் செத்தா அவருக்கு யாரும் செய்யாமல. அதனால இறப்பு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இறப்பிற்கு அப்புறமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிறது, ஏன்னா அந்த உடல் மட்டும்தான் அழிகிறது. இந்த உடல் மட்டும்தான் அழிகிறது. இந்த ஆன்மா அழிவது இல்லை. இந்த ஆன்மா அழிவதில்லை. ஆன்மா என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய ரெண்டும் ஒன்று தான். அந்த இறைவனுடைய உயிராகிய அந்த ஆன்மாவையும் நம்முடைய ஆன்மாவையும் பிரித்து காட்டுவது அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம், மனசுன்னு ஒன்று இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது மூளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனம் அப்படிங்கிறது அழிவுபடாத வரைக்கும் மீண்டும் 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 இந்த உலகத்துல பிறப்புகள் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்து கொண்டே இருக்கும். இந்த மனசு தான் ஒருத்தனை கோடீஸ்வரனாகவும் ஒருத்தனை பிச்சைக்கார வீட்லையும் பிறக்க வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். இறைவன் செயல் அல்ல. இறைவன் உங்களை கோடீஸ்வரனாவோ கஷ்டப்பட்டவனாக பிறக்க வைக்கிறான் என்பது பொய். இந்த கான்செப்ட் ஃப்ராட். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடியனா இந்த மனசு அழியாது. அப்போ இந்த கிரிகைகள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசுக்கு, ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மா எப்பவும் போல அது ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம படுற இன்ப துன்பங்கள் எல்லாம் ஆன்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த உடம்ப அனுபவிக்க வைக்கிறதுனா மனசு. சரிங்களா? இந்த மனசு மட்டும் அழியாது. இந்த மனசை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறப்புக்கு அப்புறம் ஆவின்னு கூட நம்ம சொல்றோம். ஆவி, பேயி, பிசாசுன்னு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்றதில்ல. அது ஒரு சூட்சமான அதுக்கு உருவம் கிடையாது. எப்படி தண்ணிக்கு உருவம் கிடையாதோ, எப்படி காற்றுக்கு உருவம் கிடையாதோ, அப்படித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மனசு அது நம்ம பௌதிக கண்ணால பார்க்க முடியாது. அது சூட்சமான ஸ்தூலத்துல இது கிடையாது. சரி, இப்போ நம்ம அங்க உள்ள போக வேண்டாம். இப்படி இறந்து போகக்கூடிய இந்த ஆன்மா, சரிங்களா, அந்த ஆன்மாவையும் இந்த உடம்பையும் இணைத்திருக்கக்கூடிய அந்த மனசு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதை சாந்தி அடைவதற்காகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான வேலைகளையும் என்ன செய்யறாங்க, சரியை கிரியை இதெல்லாம் செய்யறாங்க. இந்த மனசுக்கும் உங்களுடைய மூளைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த பௌதிகத்துல மூளைன்னு சொல்லுவோம்ல, மண்டையில இருக்குன்னு சொல்லாங்களா, அதுக்கும் தொடர்பு உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மனசை சாந்தி அடைய வைப்பதற்காகத்தான் நான் எல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னேன். இதுக்குள்ளதான் அங்க ரகசியமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மரணம் செயற்கை மரணம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு கிடையாது, இந்த உடம்புக்கு தான். இந்த உடம்பை இயக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை பிடிச்சி இழுத்து இந்த உடம்புக்குள்ள திரிச்சு வச்சு இயக்கிறதுன்றது மனசு. அப்போ இந்த மனசை சாந்திப்படுத்துவதற்காக என்பதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்வதற்காக வரல. இதுக்குள்ளதான் இந்த சூட்சமம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்து மத கோட்பாடுகள் நினைச்சுவாங்கன்னா,
உண்மையாக வந்து நான் சொல்றது வந்து இந்த கோயில பள்ளிக்கூடம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இந்து மத கோட்பாடு, அதெல்லாம் காட்டுமாரட்டித்தனமான செயல். ஒரு உயிரை வெட்டி கொலை செய்து சாப்பிடுவது என்பது கூடாது. இதுதான் வந்து இந்து தர்மத்தினுடைய பேசிக்கான கான்செப்ட். இதுதான் இந்து தர்மம் இல்ல, உலகத்துல எல்லா மதங்களுடைய சாராம்சமும் இதுதான். ஆனா அந்த மதத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த முட்டாள் மனுஷன் தான் உயிர்களை கொண்டு சாப்பிட்றதுல ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நாக்குக்காக. சரி, இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உயிரும் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய துடிப்பு, அதனுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த உடம்பை விட்டு போகும். ஆனா எங்க இருக்குன்னா மனசுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வாழும் பொழுது எதையெல்லாம் வந்து விரும்பிச்சு, அதை ரசிச்சு, எதெல்லாம் துன்பம், இது எல்லாமே இங்க என்ன செய்யணும், ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணம் அப்படிங்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஆன்மாக்கள் வந்து இப்படி வதைப்பட்டு சாய்கின்ற பொழுது அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா தபிக்கும். மீண்டும் அது வந்து என்ன செய்யும்னா சில உடம்புக்குள்ள பூவதற்காக முயற்சி பண்ணும். சரிங்களா? இது இயற்கையான ஆன்மாக்களும் செய்யும், செயற்கையாக இறந்த ஆன்மாக்களும் செய்யும். ஆனா அந்த செயற்கையாக இறந்த ஆன்மாக்கள் மிக அதிகமாக செய்யும். சரிங்களா? ஏதாவது ஏன்னா அதுக்கு தான் வாழ வேண்டிய காலகட்டத்திற்கு முன்னக்கூட்டியே, தான் எவ்வளவு காலம் வாழணுமோ அதுக்கு முன்னக்கூட்டியே தன்னை மாய்த்துக் கொள்வதனால அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் இன்னொரு உடம்புக்குள்ள போய் சில விஷயங்களை அதை அனுபவிக்கும் அப்படின்னு வந்து அனுபவிக்கணும், அதை முடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும். அதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களோ மூதாதைகளோ இயற்கை மரணம் அடைந்ததையும் துர்மரணம் அடைஞ்சதை ரெண்டா பிரிச்சாங்க. அப்படி துர்மரணம் அடைந்தவர்களுக்கு வந்து வீட்டுல பலி, பூசை, வழிபாடுகள் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு நியமத்தை வைத்தார்கள். ஏன் நியமத்தை வைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய சயின்டிபிக்கான உண்மை. அந்த உண்மையை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனா அதை சொல்ல வந்தா நிறைய பேர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து கஷ்டப்படுத்தும், நிறைய பேருடைய பிழைப்புகளை வந்து என்ன செய்யும், கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும். அதனால தான் வந்து அதை ரொம்ப டீப்பா போகாம நான் என்ன சொல்ற வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கு நாம் சில சரியை கிரியெல்லாம் செய்யறோம். ஆனா இந்த செயற்கை மரணம் அடைந்தவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, நான் தான் சொன்னேன், இந்த செயற்கை மரணம் ஆத்மாக்கள் ரொம்ப ஈஸியா வந்து வரும், நம்ம வீட்டு நம்மளை தேடி வரும், தேடி வந்து நம்முடைய உடம்புக்குள்ள புதுவருக்கு நிறைய முயற்சி பண்ணும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த செயற்கை மரணம் அடைந்தவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காலத்துல வந்து வழிபாடு, அதாவது அவர்களை வந்து வச்சு வீட்டில் வழிபாடு பண்றது கூடாது அப்படிம்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டினா அவங்க படங்களெல்லாம் வைத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்ப இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கு நம்ம வந்து பிண்டம் போட்டு அதெல்லாம் போட்டு என்ன செய்யறோம்னா வருஷம் அல்லது மாசம் தர்ப்பணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இவர்களை வந்து என்ன செய்யணும்னா, நீங்க வந்து இந்த பௌதிகத்துக்குள்ள வராதிங்க, நீங்க இதை விட்டு வெளியே அடுத்த கட்டத்துக்கு போங்க. அடுத்த கட்டம் என்றால் அந்த ஆத்மா வந்து என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த பரம்பொருளோடு சேரணும், மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கட்டும் அப்படிங்கிற பேசிக்ல தான் அது உடனடியாக ஏன்னா இறந்த ஆத்மாக்கள் உடனடியாக போகாது. அது 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 200 வருஷம் கூட ஆகலாம். குறைஞ்சபட்சம் 12 வருடம் ஒரு ஆத்மா இந்த பூமியை விட்டு எளிதில் வந்து போகாது. ஏதாவது கோடியில் ஒரு ஆத்மா மிகப்பெரிய ஞானவான் பிறந்தவனம் அப்படியே போவான். மற்றபடி எந்த ஆத்மாக்களும் இந்த பூமியை விட்டு என்ன செய்யாது, உடனடியாக கிளம்பி போகாது. அப்போ அந்த ஆத்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரியை கிரியை செய்கின்ற பொழுது துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு வீட்டில் செய்யக்கூடாது, அது கடற்கரையில, ஆறுல, குளத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்து என்ன செஞ்சாங்க, வச்சு அவர்களை மீண்டும் வந்து என்ன செய்யக்கூடாது, வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வைத்தாங்க. ஆனா அது நம்பிக்கையா வைக்கல, அதுக்குள்ள சயின்ஸ் இருக்கு, அதுக்குள்ள உண்மை இருக்கு. ஆனா அதை சொன்னா உங்களுக்கு புரியாது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய என்ன சொல்றது ஒரு நாலேஜ் நம்ம மக்களுக்கு இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து அதை வந்து ஒரு பயம் முறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தில் இது உன்னை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைஞ்சிட்டாங்க, சொல்லி வச்சுட்டாங்க. பொதுவா துர்மரணம் அடைந்தவர்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னாடி சரியை கிரியெல்லாம் செய்து அந்த ஆத்மாக்களுடைய படத்தை வைத்து வழிபடலாம். ஆனா அவங்கள வந்து மீண்டும் என் வீட்டுல பெற, என் பிள்ளையா பெற, எங்க இப்படி இந்த மாதிரி நிறைய நம்ம இதுல வந்து இருக்கு மறுபிறப்பு கொள்கை. இந்த மறுபிறப்பு கொள்கையில இவங்களை பிடிச்சி இழுத்து வச்சு ரொம்ப பண்ணக்கூடாது. பண்ணினால் அதனால சில துன்பங்கள் வரவே செய்யும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து சொன்னால் அது நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை.
பார்க்குறேன். அதுக்கு என் மனசில் அதை சொல்லணும்னு எங்கள் குருநாதர் உத்தரவு கொடுத்தாருன்னா அதை நான் கட்டாயமாக வந்து என்ன செய்கிறேன். ஏன் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி கும்பிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே என்னதான் ஒரு சுற்றம் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாகவே நம்மளால் வந்து அனுபவபூர்வமாக பகுத்தறிவு ரீதியாகவே என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுக்காக கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதைத்தான் நிறைய பேருக்கு செய்ய சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணும், திலஹோமம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. திலஹோமம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்மாக்களை உடனடியாக வந்து இந்த பௌதிகத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை வந்து அதை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடுகளில் வந்து கருட புராணம் வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். கருட புராணம் படித்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிருத்யுஞ்சய மந்திரம், திரையம்பகம் யஜாமகை, அந்த மந்திரத்தை படிக்கலாம். அந்த மந்திரத்தை தொடர்ந்து படிப்பது மூலமாகவும் இந்த துர்மரணம் அடைஞ்ச எல்லா ஆத்மாக்களும், ஆனால் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பௌதிகத்தை விட்டு போகும். ரெண்டாவது மோட்ச தீபம். இந்த மோட்ச தீபம் போடணும் அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஆத்மாக்களை காட்டிலும் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுக்காகத்தான் முன்னோர்கள் வந்து சொன்னாங்க. இந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பைரவருக்கு போடலாம். கோயில் கோபுரங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இதை போடுவாங்க. இப்போ வந்து எத்தனை பேரை போட விடுவாங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இதுக்கு போடுறேன் அதுக்கு போடுறேன் அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் வாட்டுக்கு போங்க, நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க, விளக்கு எடுத்துட்டு செய்யுங்க, பைரவர் முன்னாடி வந்து போடுங்க, பைரவருடைய மந்திரத்தை சொல்லி போடலாம். இல்லை அப்படின்னா பெருமாள் கோயிலாக இருந்ததுன்னா கருடர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கருடர் முன்னாடி என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் வந்து என்ன செய்யலாம், போடலாம். போட்டு அதுக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வருகின்ற பொழுது இந்த துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் வந்து பௌதிகத்தில் வாழக்கூடியதை விட்டு விலகி செல்லும். கருட புராணம் படிக்கலாம். அதே மாதிரி திரியம்பகம் மந்திரத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து வந்து என்ன செய்யலாம், ஜபம் பண்ணி கொண்டே வரலாம். பைரவருக்கு என்ன செய்யலாம், இந்த நல்லெண்ணெய் தீபம் என்ன செய்யலாம், போட்டு வரலாம். இப்படி போட்டு வருவதன் மூலமாக, ஜபம் செய்வதன் மூலமாக அந்த ஆத்மாக்கள் என்ன செய்யும்னா சீக்கிரமாக அது நம்மளை விட்டு வெளியே போகும். ஏன்னா நான் சொல்றேன் 12 வருஷம் போகாதுன்னு சொல்றேன். அப்ப இந்த 12 வருஷம் இயற்கையா இறந்ததை விட இந்த செயற்கையா இறந்த ஆத்மாக்கள் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப அது வதைக்கும். அது இப்போ ஒரு தற்கொலை பண்ணி இறந்துட்டுது, அல்லது சூசைட் பண்ணி இறந்துட்டுது, வெட்டுப்பட்டு இறந்துட்டுனா அது சாகணும்னு நினைக்கல, அது ஆக்சுவலாக சாகணும்னு நினைக்கல, அது நிகழ்த்தப்படுகிற சம்பவம், ஒரு சம்பவத்தால் நிகழ்த்தப்படுகிறது. அப்போ நிகழ்த்தப்படுறப்ப அது துடிக்கும், அது தன் மனைவியை பார்க்கணும், குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கும். ஆனா இந்த துடிக்கிற ஆத்மாக்களை வீட்டுக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டா அங்கதான் சில சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனால சொல்றாங்க. மற்றபடி வீட்டில் படம் வச்செல்லாம் வழங்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே வந்து என்ன செய்யாது, பண்ணாது. தாராளமாக துர்மரணம் அடைஞ்ச நம்முடைய முன்னோர்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அதுல வந்து ருத்ராட்ச மாலை போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லை சங்கு மாலைன்னு சொல்லுவாங்க, சங்கு மாலை போட்டாலும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. சரிங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து மணிக்கணக்காக பேச வேண்டிய சப்ஜெக்ட். இதை ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் விடுவாங்களா, அதே மாதிரி தான் நான் இதை வந்து என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இதை நிறைய பேர் என்கிட்ட பல காலமாக கேட்ட ஒரு விஷயம், அதை வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறேன். குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.